ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மர்மோல் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் வந்து ரெசிபிஸ் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் எப்பவும் கேட்குறது. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கோயம்புத்தூருக்கு ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஸோ மேபி இது வந்து பெங்களூர்லேருந்து வர லாஸ்ட் விலாகாக கூட இருக்கலாம், தெரியல. முடிஞ்ச வரை எங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் திங்ஸை வந்து ஏற்கனவே கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிட்டோம் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் மூலமாக. அதுக்கப்புறமா இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ரெசிபி வந்து ஒரு சோம்பேறி சிக்கன் கறி பார்க்க போறீங்க. இது ஒரு ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பெரிய ஸ்டாக் பாட்ல தான் செய்ய போறேன். இது ரொம்ப நாள் முன்னாடி இண்டஸ் வேலியில் பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. அதாவது சண்டே வந்து நல்லா சாப்பிடணும், ஆனால் ரொம்பலாம் வந்து நம்மளால வேலை செய்ய முடியாது. ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸில் நல்ல ஒரு நான்வெஜ் கிரேவி இருந்தால் போதும், ரைஸ் இருந்தால் போதும். நமக்கு வந்து லஞ்சு செம்மையாக இருக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணி வச்சுட்டு, சிக்கன் இருந்துச்சு அப்படின்னா அது வாஷ் பண்ணிட்டு எல்லா பவுடரும் ஒன்றா போட்டு நல்ல ஒரு ஹெவி பாட்டமாக, இப்போ நான் காட்டினேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி ட்ரை ப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெவி பாட்டம் குக்கரில் சமைச்சிங்கன்னா ஒரு மாதிரி ஸ்லோ குக்கிங்கில் அந்த சிக்கன் வேகணும். குக்கரில் வந்து இது செஞ்சீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி அடி கனமான பாத்திரத்துல சமைச்சிங்கன்னா தான் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் தின் ஸ்லைசஸா செஞ்சுக்கிறேன். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாப்பிங் போர்டோட லிங்க் வந்து கண்டிப்பா உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அமேசான்ல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தது. நைஃப் வந்து ஐக்கியால வாங்கினது. ஸோ அதுக்கு லிங்க் இல்லை. ஆனால் நைஃப் ஷார்ப்னர் வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அடிக்கடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஷார்ப்னஸ் போயிடுச்சுன்னா டக்குன்னு ஷார்ப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நைஃப் ஷார்ப்னரோட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துட்றேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த அடி கனமான பாத்திரத்தில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி ரெண்டையும் போட்டு கை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விடணும். அந்த தக்காளி பழத்தோட சாறு வந்து நல்லா ஆனியன் மேலே படுற மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணி விடணும். சிக்கன் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வாங்கி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு சிக்கன் பீசஸ் வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா லெக் பீஸ்லாம் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் பெரிய சைஸ் பீசஸாக வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பிரியாணி கட்னு கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும். டீஷஸ் ஆப்பில் வந்து பிரியாணி கட் சிக்கன் பீசஸ்னு இருந்தது, அதில் வாங்கினது தான். ஸோ பவுடர்ஸ் பார்த்தீங்கன்னா காரத்துக்கு வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், அதுக்கப்புறமா சீரகத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட சிக்கன் மசாலா பொடி அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணணும். காரத்துக்கு மறுபடியும் கொஞ்சம் பெப்பர், ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஒரு மாதிரி கேரளா ஸ்டைல் கிரேவி மாதிரி வரும். மேலே வந்து நான் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயில் வந்து 1 or 2 டீஸ்பூன் வந்து சேர்த்துட்டு கையிலேயே வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். ஸோ இது மேரினேட் ஆகணும்லாம் அவசியம் இல்லை, அப்படியே தூக்கி நம்ம வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வாட்டர் எதுவும் ஆட் பண்ணலை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 to 2 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சிக்கன் வந்துட்டு கொஞ்சம் ரோஸ்ட் ஆன மாதிரி ஆகிட்டு அதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் நீங்கள் வாட்டர் ஆட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோவில் பார்க்குற எல்லா குக்வாஸ்க்குமே பர்ச்சேஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 12% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தண்ணி கொஞ்சம், அதாவது அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணி விட்டுறேன். ஒரு 20 to 25 மினிட்ஸில் நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கு அப்புறமா கோகனட் மில்க் வந்து ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் பால் சேர்த்துனீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன், இது வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் செய்கிறோம். அதனால தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை வந்து நம்ம குக் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணியிருக்கோம். ஃபைனலாக தேங்காய் பால் ஊற்றி இறக்கும்போது வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற வேலை மட்டும்தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி தூக்கி அடுப்பில் வச்சோன்னா 20-25 மினிட்ஸில் ஈஸியாக செம்ம டேஸ்டியான ஒரு சிக்கன் கிரேவி பண்ணிடலாம். இது வந்து பேச்சுலர்ஸ்க்கான ஒரு ரெசிபியாக கூட வச்சுக்கலாம். அன்னைக்கு வந்து நான் வஞ்சரம் மீனும் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே ஃபிஷ் ஃப்ரைக்கான ரெசிபி வந்து சேனலில் நிறைய தடவை போஸ்ட் பண்ணிட்டேன், அதனால நான் டீட்டெயிலாக எடுக்கல. ஸோ மேரினேட் பண்ணி ஏற்கனவே காலையிலேயே ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சுருந்தேன். சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு சூடாக வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃபிஷ் ஃப்ரை எப்போவுமே பெரிய சைஸ் ஸ்கில்லெட்டில் பண்ணுவேன். இது வந்து சின்ன சைஸ் கேஸ்ட் அயர்ன் பேன்.
ஸோ அது கொஞ்சம் ஆயில் கம்மியாக தான் கன்சியூம் ஆகும்னு சொல்லிட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வீடியோஸில் காட்டுற ரெசிபிஸ் எல்லாமே மோஸ்ட்லி சிம்பிளாக இருக்கும், சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ சோம்பேறி சிக்கன் கறி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்டாக் பாட்டில் நான் ஏற்கனவே 2-3 தடவை உங்களுக்கு வந்து பிரியாணி ரெசிபிஸ் செஞ்சு காட்டியிருக்கேன். தம் பிரியாணியெல்லாம் இதில் சூப்பராக செய்யலாம். 4 to 5 மெம்பர்ஸ் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து இது அளவாக இருக்கும். நல்ல பெரிய சைஸ் ஸ்டாக் பாட் தான். லஞ்சு முடிச்சுட்டு சண்டே ஈவினிங் அர்பன் கிளப்பில் சர்வீஸ் புக் பண்ணியிருந்தேன் ஹேர் கட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்து மென் தான் இருக்காங்க, விமன் யாரும் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எடுக்கிறேன். என்னோடய பார்லர் ஃப்ரெண்டு வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சு சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ஆந்திரா போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து வேறு எந்த பார்லரும் தெரியாது அவ்வளோவா. சரி, அர்பன் கிளப்பில் வந்து நல்ல ரிவ்யூஸ் இருந்தது, புக் பண்ணேன். உண்மையாகவே நல்லா பண்ணாங்க. நம்மளோட ஹேரோட லென்த்துக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி விரும்புகிறோமோ அந்த மாதிரி ஹேர் கட் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க. நான் வந்து ஸ்ட்ரைட் கட் தான் கேட்டிருந்தேன். பட் அவர் வந்து ஸ்ட்ரைட் கட்டை விட நீங்கள் ஸ்லைட்டாக யூ கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், போனி போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான் கட் பண்ணியிருந்தேன். இப்போ டெய்லி போனி தான் போட்டுட்ருக்கேன். ஏன்னா வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த முடியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், வேர்த்து வேர்த்து கொட்டுது. ஸோ இஃப் சப்போஸ் யாராவது சர்வீஸ் எடுக்க விரும்புகிறீங்கன்னா பெங்களூரில் இருக்கவங்க நீங்கள் தாராளமாக அர்பன் கிளப் ட்ரை பண்ணலாம். இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, உண்மையாகவே சர்வீஸ் நல்லா இருந்ததுனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் நாங்கள் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் வந்து பார்த்திங்கன்னா சரியான டீப் கிளீனிங் வீட்டில் நடந்தது. நிறைய டீப் கிளீனிங் வீடியோஸ் என் சேனல்லேருந்து வந்திருக்கு. ஸோ ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி காட்ட வேண்டாம் அப்படின்றனால நான் ரொம்ப டீட்டெயிலாக ஷூட் பண்ணல. ஆனால் ஃப்ளாட்டில் இருக்கவங்களுக்குலாம் இந்த கஷ்டம் தெரியும். நம்ம ஸ்லைடிங் விண்டோஸில் வந்து இந்த ரெயில்ஸில் பயங்கரமாக டஸ்ட்டு சேர்ந்துட்டே இருக்கும். அதுவும் வீடு வந்த புதுசில் பார்த்திங்கன்னா கார்பெண்டர்லாம் ஒர்க் பண்ணி அந்த வுட்டோட தூளெல்லாம் இருந்தது. என்னால் அதை எடுக்கவே முடியல. வேக்கம் கிளீனர் இருந்தால் மட்டும்தான் அதை சக் பண்ணி எடுக்க முடியும். அந்த மாதிரி அதில் போய் அடைச்சிருந்தது. நான் சின்னதாக ஒரு ப்ரஷ் வச்சு அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து ஒரு சைடு தள்ளிட்டு வேக்கம் கிளீனர் வச்சு வேக்கம் பண்ணிருக்கேன். இது அகராவோட வேக்கம் கிளீனர். ஒரு 2 இயர்ஸாக நான் டெய்லியுமே வீட்டில் யூஸ் பண்ணிருக்கேன். ரிப்பீட்டடாக நிறையா விளாக்ஸில் பார்க்குறீங்க. டெய்லி வீடு கூட்டுறதுக்கு வந்து நான் இந்த வேக்கம் கிளீனர் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி டீப் கிளீனிங் டைமில் அதுவும் முக்கியமாக விண்டோஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அதில் ஒரு அட்டாச்மெண்ட் வரும், அது வச்சு க்ளீன் பண்ணிட்டு சோஃபா க்ளீனிங்க்கு தனியாக இன்னொரு அட்டாச்மெண்ட். ஸோ 2 அட்டாச்மெண்ட் இருக்கும். இப்போ நாங்கள் சோஃபா நகர்த்தி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். சோஃபா பேக் சைட்லலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா உங்களுக்கு வந்து டஸ்ட்டே இருக்காது. நம்ம வீடு வந்து ப்ரூம் ஸ்டிக் வச்சு கூட்டுறதுக்கும் வேக்கம் பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். வேக்கம் பண்ணும்போது முடி எதுவுமே வீட்டில் இருக்கிறது இல்லை. சின்ன சின்னதான டஸ்ட்டு வந்து கட்டல் கடியில் சோஃபா பேக் சைட்லலாம் போய் சேர்றதில்ல. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வேக்கம் கிளீனர் பெஸ்ட்டாக இல்லை ரோபோ வேக் பெஸ்ட்டாக அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ரோபோ வேக் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அது இல்லாமல் அது ப்ரைஸ் வந்து ஜாஸ்தி, 20,000 ரூபாய். வேக்கம் நாம தான் பண்ணணும், பட் சீக்கிரமாக பண்ணிட முடியுது. என்னோடய வீடே வந்து வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸில் என்னால் கூட்ட முடியுது. 6,000 ருபீஸ் பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியான ஒரு வேக்கம் கிளீனர் தான் அது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. அதுக்கு லிங்க்கும் நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் டவுட்டாக ரிப்பீட்டடாக வேக்கம் கிளீனராக ரோபோ வேக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கிறனால நான் மறுபடியும் இந்த வீடியோவில் நான் என்ன நினைக்கிறேன், ஏன்னா ரெண்டுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதை வச்சு என்னோட ஃபீட்பேக்கை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அடுத்ததாக பால்கனி கிளீனிங்க்கு வந்திருக்கோம். டெய்லியுமே வந்து பால்கனி வந்து கூட்டி விட்டுருவேன். பட் என்ன தான் கூட்டினாலும் இப்போ மழை இல்லாதனால பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது. அதனால் அதை கழுவி விட்டுறலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்து கழுவி விட்டுருக்கேன். ஏன்னா பால்கனிலையும் பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. க்ரில்லெல்லாம் வாஷ் பண்ணி விட்டு பால்கனி எல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டோம். நம்ம இருக்கும்போதே நிறையா டஸ்ட்டு வரும். நம்ம ஊரில் இல்லாத டைமில் இது ரொம்பவுமே டஸ்ட்டாக இருக்குன்றனால பால்கனியும் ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அன்றைக்கி ஃபுல் டே க்ளீனிங்கில் செம டயர்டு. நைட்டு டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவப்பரிசி அவுல் வச்சு சிம்பிளாக ஒரு ரெசிபி செஞ்சேன். இந்த மாதிரி டீப் கிளீனிங் டைமில் இல்லை நம்மளால் உடம்பு ரொம்ப முடியல ஆனால் சமைச்சு தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த ரெசிபி நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். எண்ணெயில் கடுகு கடலைப்பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கேன்.
சீரகம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு, காரத்துக்கு பச்சை மிளகா, அப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். நார்மலான வெள்ளை அவுல்ல வந்து செய்யறத விட, சிவப்பரிசி அவுல் வந்து நல்லா டேஸ்ட்டா இருக்கும். வீட்ல குழந்தைங்கலாம் அவுல் சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த மாரி சிவப்பரிசி அவுல் ட்ரை பண்ணுங்க. நல்லா ஊற வச்சுட்டு, அந்த தண்ணிய வந்து நல்லா வடிச்சுட்டேன். ஈரமே இல்லாம நல்லா வடிச்சிருக்கேன். அவல் வந்து ஒரு 2, 3 தடவ வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வைக்கணும். இது வந்து சீக்கிரமா ஊறிடுச்சு. ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ்ல நல்லா சாஃப்ட்டா ஊறிடுச்சு. அதுக்கப்புறமா வடிச்சுட்டு அத வந்து ஆட் பண்ணி, சால்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு, ஃபைனலா கொஞ்சமா லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டு இறக்குனீங்க அப்படின்னா, சாப்பிடுறதுக்கு வந்து இது ரைஸ் மாதிரியே தான் இருக்கும். நம்ம லெமன் சாதம் சாப்பிட்டா என்ன மாரி ஒரு டேஸ்ட் இருக்குமோ, அப்படிதான் இருக்கும். ஸோ நான் மறுபடியும் சொல்றேன், நார்மலான வெள்ள அவல விட உங்களுக்கு வந்து சிவப்பரிசி அவல் சத்தும் ஜாஸ்தி, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து நீங்க ஈவினிங் ஸ்நாக்ஸா இத குடுக்கலாம். கண்டிப்பா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம நிலக்கடலை ஆட் பண்ணியிருக்கோம். மேல வந்து நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து வீட்ல இருந்தனால அத போட்டிருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது இந்த மாரி கார்ன்ஃப்ளேக்ஸ் இருந்துச்சுன்னா சேர்த்து குடுங்க. ஏன்னா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் இனிப்பா இருக்கும். இல்ல வீட்ல வந்து இனிப்பு மிக்ஸ்சர் ஏதாவது இருக்கு அப்படின்னா, அதையும் மேல தூவிட்டு கொஞ்சமா நாட்டு சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி குடுத்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஸோ ரொம்ப டயர்டா இருந்தனால, ரொம்ப சிம்பிளான ஒரு டின்னர் ரெசிபி தான் அன்னைக்கு செஞ்சேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரிஜிரேட்டர் எப்பவுமே நான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி காலி பண்ணிடுவேன். தக்காளி பழம் நெறைய இருந்தது. அது ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்ட்டு, நல்ல ஒரு தக்காளி தொக்கு வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இங்க ஊருக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு எக்கச்சக்கமான வேலை இருக்கு. எனக்கு வந்து ஜாப் தேடணும். முக்கியமா ஜீவனுக்கு வந்து ஸ்கூல் அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஜீவனுக்கு வந்து ஸ்கூல் எங்க அமையுதோ, அத சுத்தி தான் வந்து எங்க லைஃபேன்ற மாதிரி அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் குடுத்துட்டு, அ இங்க வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, குக் பண்றதுக்குலாம் பெருசா டைம் வந்து எங்களுக்கு இருக்காதுன்றனால, சரி ஒரு தக்காளி தொக்கு வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, கொஞ்சம் ஈஸியா மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி செஞ்சேன். பட் என்னால இது ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப ஹரி பரில வந்து இது செஞ்சிருந்தேன். ஏற்கனவே சேனல்ல நான் இந்த தக்காளி தொக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, புளியோதரை மிக்ஸு, அப்புறம் வந்து பருப்பு பொடி. இது 3 சேர்த்து ஒரு வீடியோவா குடுத்துருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இந்த மாரி ஏதாவது நம்ம எமர்ஜென்சிக்கு வீட்ல செஞ்சு வச்சுக்கிட்டோம். நம்மளோட பீரியட்ஸ் டைம்லலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் அதே மெத்தட்ல தான் செஞ்சிருக்கேன். அது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண போறோம் அப்படின்றனால, ஃபைனலா கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து சூடு பண்ணி ஆறுனதுக்கு அப்புறமா மறுபடியும் மேல வந்து போட்டு கிளாஸ் கண்டெய்னர்ல பேக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, எல்லாம் பேக் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ஆக்சுவலா கார்ல ஜீவனுக்கு வந்து உட்கார்றதுக்கு கூட இடம் இல்ல. அந்த அளவுக்கு வந்து லக்கேஜ் இருந்தது. இந்த கஞ்சி வடிக்கிற பாத்திரம்லாம் இண்டஸ் வேலில நான் என் மாமியாருக்கு குடுக்கறதுக்காக தான் எடுத்திருந்தேன். சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த பாத்திரம், அப்புறம் இங்க கோயம்புத்தூர் வந்தா சமைக்கிறதுக்கு வெசல்ஸ் தேவைப்படுது. நெறைய வெசல்ஸ்லாம் வந்து கோயம்புத்தூர் வீட்டுக்காக தான் எடுத்திருந்தேன். அது எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கேன். அது இல்லாம எங்களோட லக்கேஜ் வேற. ஸோ ஒரு வழியா நாங்க வந்து பெங்களூர விட்டு கெளம்பிட்டோம். ஆனா ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அந்த ரியாலிட்டி வந்து வரம்போது தான் ஒரு மோர் தென் ஒரு 15 இயர்ஸா நான் பெங்களூர்ல இருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து நான் பெங்களூர்ல இருக்கேன். பெங்களூர விட்டு பெர்மனன்ட்டா போறோம் அப்படின்றத வந்து ஏத்துக்கவே முடியல. பட் கோயம்புத்தூரும் எங்களோட நேட்டிவ்ன்றனால அதுவும் சந்தோஷம் தான். இங்க வந்து ரிலேட்டிவ்ஸ் கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து இருக்க போறோம் அப்படின்றது ரொம்ப ஹாப்பி. ஸோ எப்பவும் போல நாங்க உங்களுக்கு தெரியும் ஜமுனா கடையில வந்து நிறுத்தி, இங்க ஊர்ல இருக்கிற ரிலேட்டிவ்ஸு, அப்புறம் என்னோட தம்பி பொண்ணு, தங்கச்சி பொண்ணு, குழந்தைங்களுக்கெல்லாம் நெறைய ஸ்நாக்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு, மறுபடியும் ஜீவன் கார்ல ஏறிட்டான். இப்போ கார்ல பார்த்துருப்பீங்க, ஜீவன் உட்கார்றதுக்கு கூட இடம் இல்ல. ஸோ ஒரு வழியா நாங்க வந்து கோயம்புத்தூர் வந்து சேர்ந்துட்டோம். இந்த மந்த்ல ஜீவனுக்கு வந்து நாங்க எந்த ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட போறோம். அப்புறம் என்னோட ஜாப் கோயம்புத்தூர்ல வந்து என்ன? கோயம்புத்தூர் புது வீட்டோட டூர் வந்து நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஆ இன்னும் கோயம்புத்தூர் புது வீடு வந்து காலி ஆகல. பட் நாங்க வந்து காலி பண்ண சொல்லி கேட்டுருக்கோம். அந்த அக்ரீமெண்ட் வந்து முடியுது. ஸோ அட் பிரசன்ட் நாங்க வந்து கோயம்புத்தூர் புது வீட்ல ஸ்டே பண்ணல. ஆனா கோயம்புத்தூர்ல எங்க வீட்ல தான் இருக்கோம். ஆ ஆனா இந்த மந்த்துக்குள்ள நான் உங்களுக்கு மத்த எல்லா அப்டேட்ஸும் குடுக்க ஆரம்பிக்கிறேன். கோயம்புத்தூர்ல உக்கடம் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட வந்த உடனே அவ்ளோ ஒரு ஹாப்பினஸ்ஸா இருந்தது. என்னதான் பெங்களூர விட்டு கிளம்பும்போது மனசு கஷ்டமா இருந்தாலும்,
சொந்த ஊருக்குள்ள நுழையும்போது அந்த ஃபீலிங்கே வேற தான். இனிமே வந்து கோயம்புத்தூர்ல தான் பெர்மனன்ட்டா இருக்க போறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி கடவுள் வந்து ஒரு நல்ல வேலை வந்து எனக்கு கிடைச்சிருச்சுன்னா போதும். ஜீவனுக்கு ஸ்கூலும் எப்பவும் போல வந்து ஒரு லெக்சரர் ஜாபும் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா பெர்மனன்ட்டா கோயம்புத்தூர்ல வந்து இந்த வருஷம் செட்டில் ஆயிருவோம். இனி வரப்போற வீடியோஸ்ல கண்டிப்பா உங்களுக்கு அந்த அப்டேட்லாம் நான் குடுக்குறேன்.